வணக்கம். நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையை வெற்றி பயனுக்கு பயணம் செய்து கொள்கிறீர்கள். இந்த பயன்கள் நிச்சயமாக வெற்றி பெற நண்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைக்கு கர்த்தர் தாமே அவர் சொல்லியபடி உங்களை ஆசீர்வதித்து நிச்சயமாக கர்த்தர் உயர்த்துவாராக. நல்லா கொஞ்சம் பாருங்கள். வாழ்க்கை என்பது கிடைக்கப்பட்ட இப்போ இருக்கிற இந்த காலகட்டங்களில் இந்த நேரங்கள், சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நீங்கள் நானும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு வாழ்க்கையில வெற்றியின் சிகரத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே கிடைக்கப்பட்ட வாய்ப்புகளையும் கிடைக்கப்பட்ட நேரத்தையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நல்லா பாருங்கள், இந்த நேரமும் வாய்ப்பும் இந்த 2 காரியங்கள் ரொம்ப அவசியமா இருக்கிறது. அப்ப கிடைக்கப்பட்ட இந்த நேரங்கள் நீங்க இந்த பூமியில நலமுடன் உயிரோடு இருக்கும்போது தான் உங்களுக்கு இந்த நேரம் கிடைக்கிறது. அதே மாதிரி தான் நீங்கள் உயிரோடு இருக்கிற காலகட்டம் தான் இந்த வாய்ப்புகள் கிடைக்கும். அதில் கிடைக்கப்பட்ட நேரத்தையும் வாய்ப்பையும் நீங்கள் எந்த நேரத்திலும் அதை பயன்படுத்தாதபடிக்கு அதை விட்டுட்டீங்கன்னா பின் நாட்களில் நம்மளோட வாழ்க்கையில் வெற்றியின் மகுடத்தை பார்க்க முடியாது. மனசோர்வுகள், வேதனைகள், சஞ்சலங்கள் இதே நினைச்சு நம்ம துக்கப்பட முடியாமல் இருக்கும். அதனால இன்னைக்கு சேனைகள் கர்த்தர் தாமே உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர், அதோடு கூட உங்களுக்கு நேரத்தையும் கொடுத்திருக்கிறார், அதோடு கூட நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறார். அதில் இந்த வாய்ப்புகள் நேரத்தை சரியாக பயன்படுத்தி பாருங்கள். அப்படி பயன்படுத்தி பார்க்கும்போது எதெல்லாம் டல்லாக இருக்குது வாழ்க்கை, லைஃப், தொழில்கள், பிஸ்னஸ், வேலைகள், ஊழியங்கள், அதில் குடும்பங்கள், இன்னொன்று எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இருக்கிறீங்களோ அதெல்லாம் வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம். இதை எடுத்து 2 காரியத்தை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வளர்ச்சி பெரிய லெவலில் கொடி கட்டி பறக்கும். அப்படி பெரிய லெவலில் இருக்கும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்கள் சிந்திச்சதை எல்லாம் நினைச்சு பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பூத்து குலுங்கும், உயர்ந்திருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி பெஸ்ட்டாக இருக்கும்போது இந்த சமுதாயத்தில் நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்ட இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைப்பார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ரவி பெரியபாளையம்.